கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இமட்டும் நம்மை காத்து நடத்தினார், இனிமேலும் நம்மை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தை இன்னும் 2 வாரங்களில் முடிக்க இருக்கிறோம். புதிய வருடத்துக்கு நுழைய போகிறோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. விசுவாசத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிதாவே, கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக யூடியூப் வழியாக செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளின் செய்தியும் கொடுக்க தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மாற்றத்தை, ஒரு எழுப்புதலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற வாரம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவரை விடுதலையோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்பா. அவர்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். ஆண்டவரே, நீ தான் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடினா நீ நன்மை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். உடைய கரத்தில் இந்த வாரத்தின் செய்தியை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புத்தகம் 65ஆம் அதிகாரம், சங்கீதம் 65:5. இந்த சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீர் நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீதி உள்ள உத்தரவு அருளுகிறவராயிருக்கிறார். இந்த வார செய்தியினுடைய தலைப்பு நம்பிக்கையின் தேவன். நம்பிக்கையின் தேவன். ஆக தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. இங்கே பார்க்கிறோம், பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆக இந்த பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் ஒருவரே இதை செய்ய வல்லவர் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தரை இரட்சிப்பின் தேவனே என்று சொல்லி நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆக நம்முடைய தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராய் இருக்கிறார். நாம் நம்பக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றிலும் நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பின் தேவனே என்று சொன்ன பிற்பாடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். நான் நம்புகிற நம்பிக்கையுள்ள தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், பயங்கரமான காரியங்களை செய்கிறார். பயப்படக்கூடியதென்றல்ல, ஒருவரும் எதிர்பாராத, ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக, பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த வாரத்தில் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை தேவன் நடப்பிப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்முடைய கர்த்தர் உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்து தம்முடைய நீதி உள்ள உத்தரவை அருளப்பெறுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை அருளுகிறவராய் இருக்கிறார். ஆக நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரிய தேவன். நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நீதியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பார், நிச்சயமாக ரட்சிப்பார்.
எப்படினாலும் இதை மீட்டுவிட வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 118 8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீ யாரை நம்புகிற? நீ பயங்கரமான காரியங்களை செய்து ரீதியான உத்தரவுகிற கர்த்தரை நம்புறியா அல்லது மனுஷனை நம்புறியா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நீ கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறதுனாலும், அதே போல் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் உயர்ந்த அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் இருக்கிற இவர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன், அவர் ரட்சிப்பின் தேவன், அவர் நிச்சயமாக எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வார், அவரை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலமானது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 5 வசனம். நீதிமொழிகள் 23:5. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடும். இல்லாமல் போகிற ஒரு பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஆக உன்னுடைய கண்களை எதில் வைக்கிற? ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய அந்த பொருள் மேலே வச்சினா அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி, அது கற்பனை, சிந்திக்கிற கற்பனையான எண்ணங்கள், இது என்ன செய்யும்? அது பாட்டுக்கு பறந்து போயிடும். நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்ம எடுக்கிற சிந்தைகள், எல்லா காரியங்களும் அது போல தான் இருக்கும். ஆக அது எப்படி போகுது, அது என்னமா செய்யுது நமக்கு தெரியாது. அதுபோல் இந்த எண்ணங்களும் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம எண்ணங்கள் கர்த்தரை நம்புவதில் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 24-26. நீதிமொழிகள் 3 24-26. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கழிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கழிப்பும் வரும்போது நீ அஞ்சாத. நீ எதுக்கு நீ அஞ்சாத? அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு, ஐயோ இவங்க இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்காங்களே, அதனால் ஏதாவது நடக்காமல் போயிருமோ, அது இப்படி வாய்க்காமல் போயிருமோ, இப்படி என்று குழப்பிக் கொள்ளாத. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் எந்த பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஒரு மனுஷனால் அப்படி காக்க முடியாது, ஆனால் கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நாம் நம்புகிற நம்பிக்கையின் தேவன் ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு நீதி உள்ள உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீதி உள்ள உத்தரவை அவர் நமக்கு அருளுகிறவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். இந்த செய்தி கேட்கும் பொழுது, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்லும் பொழுது அப்படியே தேவன் நமக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுவார். அதுதான் அதனுடைய பொருள். ஆக தேவன் நம்பிக்கையின் தேவன். 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறதை நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கையின் தேவன் செய்கிறதான 3 காரியங்கள். முதலாவது காரியம், தேவன் துவக்கினதை அவரே நம்முடைய வாழ்க்கையில் முடிப்பார். தேவன் துவக்கினதை அவரே முடிப்பார். எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் துவக்கினாரோ அந்த காரியங்களை அவரே செய்து முடிப்பார். அதுதான் அதனுடைய பொருள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரையினம், 2 வருகையின் நாள் வரையினம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இங்கே பிலிப்பியருக்கு நிருபத்துக்கு எழுதுகிறவரும் சரி, பிலிப்பியர் நிருபத்தை வாங்கி பெற்றுக்கொள்கிற பிலிப்பியர்களும் சரி, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் 2ஆம் வருகை வரையும் அதை நடத்தி வருவார் என்று நம்புகிற ஒரு காரியம். கர்த்தரனை தாயின் கருவிலேயே என்னை கண்டெடுத்த தேவன், என்னை இந்த பூமியில் வரும்படி செய்த தேவன், எத்தனையோ போராட்டங்களை பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வரும்படி செய்த தேவன், இனிமேலும் அவருடைய வருகை வரையும் அல்லது என்னுடைய மரணம் வரையும் தேவன் என்னை நடத்தி வருவார் என்று நம்ப வேண்டும். ஆக நம்பி நாம் எப்பொழுதும் நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களை பார்க்கிறோம். ஏன் நம்பணும், எதுக்காக நம்பணும், அதை தான் இங்கே பார்க்குறோம். லூக்கா 14:28-30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனான். பார்க்கிறவர்கள் உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை, ஒரு பெரிய மாடி வீட கட்ட நினைத்து அஸ்திபாரம் போட்ட பின்னாடி அதை முடிக்க திராணி இல்லாமல் போனால் அவனை பார்க்குற எல்லாரும், அவனையும் அந்த கட்டடம் பாதியில் நின்று போயிருக்கிற பார்க்குற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணி அதுபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு வகையுண்டோ என்று இல்லையோ என்று அவன் முன்பு என்ன செய்வானா, உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காம இருப்பானா. அப்போ அந்த பெரிய வீடை கட்ட விரும்புகிறவன் அல்லது கோபுரத்தை கட்ட விரும்புகிறவன் அதுக்கான செலவுகளெல்லாம் என்ன என்று சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொட்டேஷன் சொல்லும் இல்லையா, அந்த காரியங்களையெல்லாம் எழுதி இவ்வளோ செலவாகுமா, இவ்வளோ செலவுக்குரிய பணம் தாங்கிட்ட இருக்குதா என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்ப்பான். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காரியங்களை திட்டம் பண்ணும்போதும் எல்லாத்தையும் முடிந்துடும் என்றல்ல, தேவன் முடிய பண்ணுவார் என்று அங்கே இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:19. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். ஏன்னா ஆபத்து காலத்தில் யாரை நம்பக்கூடாதுங்க, துரோகியை நம்பக்கூடாது. நமக்கு எதிரியை கூட நம்பிடலாம், ஆனால் துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம கூடவே இருந்து நமக்கு விரோதமாக செய்கிறாங்க பாருங்கள், அந்த துரோகியை நம்புவது எதுக்கு சமானமாக, உடைந்து போன பல். உடஞ்சி போன பல் கையில் வந்துருச்சு, அந்த பல் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமா, மறுபடியும் அந்த இடத்துல சேர்ந்துக்குமா, சேராதது போல் அதுபோல் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். இந்த கால் மூட்டு பிறண்டு போன அந்த காலுக்கு சமானம். அவனால் சரியாக நடக்க முடியாது, நொண்டி தான் நடப்பான் ஒரு காலில். எந்த காலோட மூட்டு வலிவி போச்சோ அந்த காலில் நல்ல சரியாக சாதாரணமாக நடப்பது போல் அவனால் நடக்க முடியாது. ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல தான் துரோகியை நம்புகிறவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது நம்பிக்கையின் தேவன் அவர், ரட்சிப்பின் தேவன் அவர் என்று அவன் சொல்லுகிறவன். அவர் நம்மில் துவங்கினதை முடிக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நமக்குன்னு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வாழ போகிறோம் தெரியாது, நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே பொறுமையோடு ஓட வேண்டும். வேகமாக ஓடுகிறதுனால் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையில் வாழணுங்க.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மேகம் போன்ற நிறைய சாட்சிகள் வேதாகமத்தில் பார்க்குறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையை நாம் பார்க்குறோம். அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறபடினால் நம்ம மனசு தேவையில்லாமல் பாரம் கொள்ளக்கூடாது. நம்ம மனசில் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நெருங்கிக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, ஏன் அவரை முன் வச்சு அவர் தான் நமக்கு துவங்கி முடிக்கிறவர்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்குன்னு வச்சிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்னல அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்தார். அது அவ்வளோ வேதனை உள்ளது. அவர் அதிக வலிகளை கொடுக்கக்கூடியது. அந்த சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவர் இருந்தார், விசுவாசத்திலே அவர் முடித்தார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கூட இருந்து நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்துவாராக. விசுவாசத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழும்படி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் நடத்துவாரானால், கர்த்தர் செய்வாரானால் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முன்வைத்து அதில் எந்த விதமான பயமோ, அதில் எந்த விதமான மன கஷ்டமோ மன குழப்பமோ இல்லாமல் நமக்குன்னு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 நாளாகமும் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து காரியத்தை நடப்பி. தாவீது சாவ போகிறான். அந்த நிலையில் மகனை கூப்பிட்றான். கர்த்தர் அதுக்கு முன்னாடியே தாவீதுகிட்ட சொல்லிட்டாரு, இவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு முடிவெடுக்கிறான். அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்வார், நீ எனக்கு கட்டவனா, உன் கை ரத்தம் படிந்த யுத்தத்தில் ரத்தம் படிந்த கை, உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். அதனால் அந்த இடத்துல சாலமோனை கூப்பிட்டு மரிக்கும் முன்பாக அவன் சொல்கிற வார்த்தை, நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். எப்படி சொல்லலாம்? கர்த்தனும் என் தேவன் உன்னோடு இருப்பார். அந்த மரண தருவாயில் கூட கர்த்தரை தான் அவன் பற்றி பிடித்தவனா. கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற கர்த்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்க்க மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ அவர்களுடைய காரியத்தை செய்கிறாய், அவருக்குரிய காரியங்களை செய்கிறபடியினால் அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நம்ம எல்லாம் வாயை திறந்து நம்ம சொல்ல கற்றுக்கணுங்க. தாவீதை போல தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், என் தேவன், என் தேவன் என்று சொல்லி என் தேவனுக்கு சித்தமானார், என்னை நடத்துகிற என் கர்த்தருக்கு சித்தமானார், இந்த காரியங்களெல்லாம் நடக்கும், இந்த காரியங்களெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் எப்போ சொல்லுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:11. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய நினைத்த மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாய் மாறிட்டு. அங்கே தாவீது சொல்கிறான், சேனைகளின் கர்த்தரனும் என் தேவன் உன்னோட கூட இருப்பார். நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று அவன் சொல்லி அங்கே முடிக்கிறான்.
அதுக்கு பிற்பாடு அவனுடைய தாவீது மரித்து போன பிற்பாடு சாலமோன் ஆட்சிக்கு வந்து சாலமோன் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தையும் தனக்கு ஒரு அரண்மனையும் அவன் அங்கே கட்டுறான். அங்கே பார்க்கும் பொழுது கட்டி தீர்த்தான் என்று பார்க்கிறோம். கட்டி முடிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையில் என்னென்ன செய்யணும்னு நினச்சானோ அது அவ்வளவும் அவனுக்கு அனுகூலமாக மாறிட்டுருச்சு. அது அவனுக்கு எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு என்று சொல்லலாம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என்னென்ன உங்களுக்குரிய காரியங்களே தேவ சபைக்கு செய்கிற காரியங்களிலே எதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ தேவன் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 11:11 வசனத்தை பார்க்கிறோம். உபாகமம் 11:12 வசனங்கள். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அது வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம வாழ்க்கையை அந்த இடத்துல பார்க்கணும். இந்த இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்கும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். இப்போ இந்த வருஷம் 2025 நம்ம தொடங்கணும். எப்படி நம்ம தொடங்கணும்னு தெரியாது. இப்போ முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். அடுத்த வாரத்தோட முடிய போகுது இந்த வருஷம். ஆக இந்த வருஷம் எப்படி துவங்கணும்னு பார்க்காதீங்க, எப்படி முடிக்கிறோன்றதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் எப்படி தொடங்குனீங்க, எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ நம்பிக்கையோடு, எவ்வளோ ஒரு விடுதலையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதை செஞ்சிடும், இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும், இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும், அதை முடிக்கணும் என்று எல்லாவற்றையும் இருப்பீங்க. ஒரு வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எதை துவக்கினாரோ அதை அவரே முடிப்பார். தேவன் துவக்கினதை கர்த்தரே முடிப்பார். இந்த வருஷத்தில் தேவன் எந்தெந்த காரியத்தை துவக்கினாரோ அந்த காரியத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆனால் தான் அந்த இடத்துல எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் இந்த வருடத்தின் முடிவில் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இவ்வளோ நாள் செய்யாமல் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வருஷம் என்னை நல்லபடியாக தொடங்க செய்தீர், இவ்வளோ காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னை தொடங்க செய்து முடிக்க போகிறேன், இன்னும் நடக்கலைப்பா, இன்னும் இந்த மாதிரி தடைபட்டிருக்குப்பா, இது எல்லாவற்றையும் நீங்கள் உடைத்து இது எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து எனக்கு நல்லபடியாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் யோசித்து பார்க்குறேன்ப்பா, நான் யோசித்து பார்க்குறேன். இன்னென்ன காரியத்தில் நான் தவறு பண்ணியிருக்கிறேன், இந்தந்த காரியத்தில் உண்மை நம்பாமல் உண்மையுடைய நாமம் என்னோட கூட இருக்குன்றதை நான் நம்பாமல் நான் விலகி போயிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. என்னை இப்படியாக என்னோடய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் நல்லபடியாக முடிக்க எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த வருஷத்தை நான் துவக்கத்தை விட இந்த முடிவில் நான் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு முடிக்கத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுன்னு கேளுங்க. கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து இந்த ஒரு வாரத்தில் கூட செய்ய வல்லவராயிருக்கிறார். செய்து உங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறவராயிருக்கிறார். இந்த ஒரு வாரத்தில் தேவ நீதியுள்ள உத்தரவு அருளுகிறவராயிருக்கிறார். சரி, இரண்டாவது காரியம், தேவன் செழிக்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது, தேவன் துவக்கினதை அவரே முடிப்பார். அடுத்து 2, தேவன் செழிக்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3:6-7. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். கர்த்தர் தான் விளைய செய்தார்.
என் வாழ்க்கை இவ்வளோ நல்லதாக இருக்கிறதுக்கு தேவன் நான் விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஒருவன் அந்த இடத்துல நட்டு வைக்கிறான் எல்லாத்தையும், இன்னொருத்தன் தண்ணி ஊற்றுறான். நான் தண்ணி ஊற்றுறனால தான் வளர்ந்துச்சு, இல்லை நான் நட்டு வச்சனால தான் அது வளர்ந்துச்சு. இந்த மாதிரி நினைக்கிற நினைவுகள் அல்ல. யார் வேணாலும் எதையும் தொடங்கலாம், யார் வேணாலும் எதையும் செய்யலாம். ஆனால் அது நல்லதாக முடிய வைப்பது, நல்லதாக நடத்தி வைப்பது கர்த்தரால் தான் ஆகும், விளைய செய்கிற தேவனால் ஆகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் நல்லபடியாக முடிய செய்திருக்கிறார் இல்லையா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்த காரியத்தில் கர்த்தர் செய்யாமல் தாமதமாக இருக்கோ அந்த காரியத்துக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 29 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மார்க் 4:26 29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒருத்தர் என்ன செய்கிறான், விதையை நிலத்தில் விதைச்சிட்டு அவன் தூங்கி எழுந்திரிச்சு பகலில் பார்க்குறான். அது எப்படி வளர்ந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் விதைச்சான், அவ்வளோதான். அது எப்படி ராத்திரி வளர்ந்துச்சு, அது விடிய காலம் வளர்ந்துச்சா அல்லது காலையில் வளர்ந்துச்சா அது தெரியாது. அது தெரியாதது போல் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யமும் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போதும் இருக்கிறதா இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நேர்ந்த தானியத்தையும் பலனாக தான் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியம் என்ன செய்யலாம், கதிரை நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். அதுபோல தான் தேவ ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்பட்ட வசனம் அதுக்கு தான் சம்பந்தம். ஆக இங்கே பார்க்குறோம், நிறைந்த தானியத்தை கொடுக்கக்கூடும். அது கொடுக்கிறதோடு மட்டும் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். போய் அறுவடை செஞ்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஆட்களெல்லாம் அனுப்புகிறான், போய் அறுவடை செய். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்து தரணும், இந்த 10 நாளில் எனக்கு தந்துடுங்கப்பா, இந்த ஒரு வாரத்தில் தேவன் எனக்கு எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு கிருபை செய்யப்பான்னு கேளுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 1 நாளாகமம் 4:40. நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விசாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். இந்த ஜனங்க கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? நல்ல செழிப்பான மேய்ச்சல், தங்கள் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு பிராணிகளுக்கு இருக்கிற நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமைதியையும் சுகமுள்ள இந்த விஸ்தாரமான தேசம், அது நல்ல பெரிய இடமுள்ள தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்தில் காமின் சந்ததியார் அதில் குடியிருந்தாங்க. முன்னாடி இந்த ஜனங்க குடியிருந்த இடம், அந்த இடம் இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. முன்னாடி அவங்க குடியிருந்த இந்த வீடு, அவங்க வாங்கியிருந்த இந்த வீடு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தொடங்க போகிற புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஒரு நல்ல இடத்தை, ஒரு நல்ல வீட்டை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 65 9 முதல் 11 வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆக தேவன் நீர் பாய்ச்சுகிறார், அதற்கு தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். இப்படியெல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குரிய அந்த காலத்தில் தானியத்தை தான் பயிரிடுறது தான், உழவு வேலை செய்கிறது தான் வேலை.
இன்றைக்கு வெளியில் போய் கம்பெனிலலாம் வேலை செய்கிறோம், ஒரு அரசில் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். எல்லாவற்றையும் கொடுப்பது கர்த்தர் தான். நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவதும் கர்த்தர் தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல நிலையில் நம்ம ஒரு செட்டிலாகி இருப்பதற்கும் நம்மளை வைத்திருப்பது கர்த்தர் தான். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அணுவும் நம்ம இடத்துல நடக்காது. தேவன் எல்லாவற்றையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். என்ன செய்யலாம்? வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அது எப்படி தண்ணி நிறைஞ்சால் அது பாத்தியில் திறந்து விட்டோன்னா அந்த தண்ணி தேவையில்லாமல் இருக்கிற தண்ணி வெளியே போகணும். அது மாதிரி போக வச்சு தேவன் பயிரை விளைய பண்ணுகிறார். தண்ணி தேங்கியே இருக்குமானால் அந்த பயிரெல்லாம் அழுகி போயிடும். இப்போ வெள்ளம் வந்துச்சு, இத்தனை ஏக்கரில் நாங்கள் நெல் போட்டிருந்தோங்க, தண்ணி போகவே வழி இல்லைங்க, தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது, குளம் போல் தேங்கி நிற்கிது. அந்த பயிரெல்லாம் அழுகி போயிடுச்சுங்க. எத்தனை பேர் இந்த வெள்ளம் வந்தப்போ, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்போ வெளியே எடுத்து காமிச்சாங்க. அதுபோல் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து அந்த காரியங்களை விளைய செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றையும் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதனுடைய பலனை, கையின் பிரயாசத்தை, வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய்ப்படுகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டாந்து விட்டீர். இல்லையா? வெள்ளம் இன்றைக்கி எவ்வளோ நாடுகளில் வெள்ளம் பிறண்டு இருந்துச்சு, தண்ணீர் வடியாமல் நாடுகளில் எத்தனை வீடுகள் இடிந்து விழுந்துச்சு, எத்தனை வீடுகள் சரிந்து விழுந்து போய் கிடந்தது. அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த காலத்தெல்லாம் கடந்து நல்ல இடத்துல தேவன் நம்மளை கொண்டாந்து விட்டுருக்காரு. ஸோ இந்த வருஷத்தை துவக்கத்தின் முடிவு வரைக்கும் பாருங்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் காரியம் வாய்க்காமல், காரியம் நடந்தேறாமல், மன கஷ்டத்தோடு, இன்னும் மனவேதனையோடு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு அப்படி இல்லை. அந்தந்த காலத்துக்கு அதனதின் காரியத்தையெல்லாம் நமக்கு செய்து எல்லாவற்றிலும் நம்மை வாழும்படி தேவன் செய்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆக அவர் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார். ஒருபோல மனிதருடைய வாயின் வார்த்தைகள் என்னும் தீயினாலோ அல்லது தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவைகளில் நாம் மூழ்கி போகாதபடி, அவைகளில் நாம் எரிந்து போகாதபடி தேவன் செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ வியாதி, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பண போராட்டம், எவ்வளோ மனப்போராட்டம், எல்லாத்தோடையும் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கிறார். சங்கீதம் 72:7. சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். கர்த்தருடைய நாளில் தான் நீதிமான் செழிப்பான். ஸோ கர்த்தருடைய நாள் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆக கர்த்தருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான். சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சந்திரன் இருக்கிற வரைக்கும் மிகுந்த சமாதானம் அங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். 92ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். சங்கீதம் 92, 13, 14, 12, 13. நீதிமான் பனையைப் போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். நீதிமான் பனையைப் போல, பனைமரத்தை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆக கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் போகிறீங்களா? கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் போகிறீங்களா?
நல்லதுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போகிற நீங்கள் கர்த்தருடைய தேவனுடைய அந்த பிரகாரத்திலேருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வருவீங்க. ஒருவேளை நீங்கள் போக முடியாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி கர்த்தருடைய வேதாகமத்தை கையில் எடுத்து வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த வசனத்தின்படி எந்த அதிகாரத்தை வேதாகமத்தில் வாசிக்கிறீங்களோ அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், உங்களை செழிப்பாக்கிறவராயிருக்கிறார் இல்லையா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:21. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதாரத்துவமாக கொடுக்கிறவன், உதார குணமுள்ள கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஏசாயா 32:15-17 வரைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15-17 வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரம் எப்படி இருக்குமா? செழிப்பான வயல்வெளியாக இருக்குமா? நமக்கு உன்னதத்திலிருந்து பரிசுத்தாய் வருகிற வரைக்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்து சொன்னார், நான் போவேன் ஆகில் தேற்றவான் நான் உங்களுக்கிட்ட அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று சொல்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவன் மேல் ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என்றைக்கும் இருக்கிறதான ஒரு அமைதியும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நீதியாக நம்ம நடப்போம். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள உத்தரவு அருளுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே அந்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றிலும் நாம் நீதியின் கிரியைகளை செய்யும் பொழுது நமக்கு சமாதானம், நீதியின் பலன் ஆகிய அந்த எல்லா அமைதி, எல்லா சுகமும் அங்கே கிடைக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன செய்தான்? மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லெபனானின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவரின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவனுடைய மகிமை எங்கே விளங்குன்னு சொன்னால், நாம் ஆண்டவரோட கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வறண்ட நிலத்தை போல் இருந்த சில மாதம் இருந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் மகிழ்ந்து கழிந்து நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மாதங்களாக இனி வர நாட்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வருடம் ஒருவேளை நம்ம போராட்டத்தோடு இருக்கலாம். வரப்போகிற வருஷத்தில் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தொடங்க போகிற புதிய வருஷத்தில் தேவன் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தை நிச்சயமாக நீங்கள் காண்பீங்க. புது வருடத்துக்குள்ளே நுழையும் பொழுது கர்த்தருடைய மகிமையும் அவர் தேவனுடைய மகத்துவத்தையும் நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14-16-17. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி
இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. ஆக இங்கே பார்க்கிறோம், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்காமல் பண்ணதில்லை. ஆக தேவன் நம்மை சாட்சியாய் வாழ உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இரண்டாவது காரியம் அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் நம்மை செழிப்பாக்குகிறார். கடைசியாக மூன்றாவது காரியம், தேவன் நல்ல எதிர்காலத்தை தருவார். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவார். தொடங்க போகிற புதிய வருஷத்தை நல்லபடியாக தேவன் வைத்திருப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு எதுவானதல்ல, அவைகள் சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அது தீமைக்கு எதுவானதில்லப்பா, அது சமாதானத்துக்கு எதுவானது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை, உங்களுக்கு நம்ம என்னென்ன நமக்கு செய்யணுன்றதை அவர் நினைச்சிருக்கிறாரு. நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க போகிறவராக இருக்கிறார். அது சமாதானத்துக்கு எதுவானது, அது அழுகைக்கோ கண்ணீருக்கோ கவலைக்கோ வேதனைப்படுவதற்கோ அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்குது. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 1:11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தாங்க. ஆக அவர்கள் ஆராய்ந்தார்கள். இன்ன காலத்தை குறித்தார், அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்று ஆராய்ந்தாங்க. ஆக அதுபோல் தேவன் நம்முடைய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 1:9-10. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்திருக்கிறவையும் பூலோகத்திலுள்ளவையும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவன் அந்த ரகசியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறாருங்க. ஆக காலங்கள் நிறைவேறும் பொழுது எல்லாம் நடக்கும். உங்களுடைய காலங்கள் நிறைவேறும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை குறித்து தீர்மானித்திருக்கிறார். உங்களுக்கு நல்லவைகளை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமும் தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அவனுக்கு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்த சமீபித்த யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் எகிப்தில் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வருஷத்தில் கஷ்டங்களெல்லாம் சந்திச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க. முடிக்க போகிற இந்த வருஷத்தில் நீங்கள் பழுகி பெருகி இருப்பீங்க. உங்கள் பர்ஸில் பணங்கள் பெருகி இருக்கும், உங்களுடைய சேமிப்புகள் பெருகி இருக்கும், உங்களுடைய நன்மைகள் பெருகி இருக்கும். எல்லாம் மிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும், மகிமை நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்பிக்கையாக இருங்க, இல்லையா? ஆக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆபகு 2:3. ஆபகு தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆக குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை.
நான் அடிக்கடி இந்த வசனத்தை சபையில் சொல்கிறேன் உண்டு. தேவன் நமக்கென்று ஒன்றை குறித்திருக்கிறார். அது குறித்த காலத்துக்கு நமக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுருக்காரு. அது தாமதித்தால் அதுக்கு காத்திருங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வருட முடிவில் அதை செய்து முடிப்பார். அடுத்த வருடத்துக்குரியவைகளையும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதையும் தேவன் தொடங்க கிருபை செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22. ஆதியாகமம் 17, 21, 22. வருகிற வருஷத்தை குறித்து காலத்திலே சாரால் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோட உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். என்ன செய்தாரா? வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆக தேவன் சாராளுக்கு மூலமாக தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அவள் வயசு 90 வயசு, இவன் வயசு 100 வயசு. 90 வயசில் ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறார். ஆக அந்த அளவுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். வயது ஒரு காரணமாக இருக்காதுங்க. உங்களோட பலவீனம் சுகவீனம் ஒரு காரணமாக இருக்காது. உங்களை செழிப்புள்ளவர்களாக தேவன் வாழ வைப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும் கர்த்தர் தாம் சொல்லி அருளியபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். சாராள் மேலே கடாட்சமானாராம். கர்த்தர் தான் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் அவளுக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்தார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில், கர்த்தர் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் எந்த காலத்தை குறித்து வச்சிருந்தாரோ அப்போ தேவன் இன்னுமே குறித்திருக்கிறார். 100 வயது ஆபிரகாமுக்கு வரும்போது, உனக்கு சாராளுக்கு 90 வயது வரும்போது சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை பெறுவான்னு குறித்து வைத்திருக்கிறார். அது அங்கே நிறைவேறுகிறது. அதை தான் அங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை ஒரு தாமதமாகி போராட்டத்தின் காலமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், உங்களுக்கு கொடுத்த எல்லா வார்த்தையும் கண்டிப்பாக நிறைவேறும். தேவன் நிறைவேறவர் பண்ணுகிறவராயிருக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராமம் 9:8. அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் என்னை செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நேர்புட்டுதலாகவும் இருக்க கடவுது வைத்திருக்கிறார். ஆக இங்கே பார்க்குறோம், என்ன சொல்கிறேன், பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. வருஷந்தோறும் இந்த நியமத்தை நீ ஆசரித்து வருவாயாக. நீ உனக்கு அடையாளத்தை வச்சுக்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுதா இல்லையான்னு பாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக ஒன்றை எடுத்துக்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவனின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டவரே, நான் என் காலத்தை, என் வயசு, வாழ போகிற காலங்கள் எல்லாம் உம்மிடத்தில் கொடுத்துட்டேன். நீர் என்னை ஆட்கொண்டு நடத்தும். சத்துருக்களுடைய கைக்கும் என்னை துன்பப்படுத்துவருடைய கைக்கும் என்னை தப்புவின்னு கேளுங்க. கர்த்தர் தப்புவிக்க பண்ணுவார். சங்கீதம் 34:13. சங்கீதம் 34:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். உமது மிகுந்த கிருபையினாலும் உன்னுடைய இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நம்முடைய தேவன் இரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். நாம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற தேவன் இரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். அவர் பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்து அவர் அந்த இடத்துல
நமக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நீதிமொழிகள் 31:25-26. அவளுடைய பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவளுடைய பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயவுள்ள போதகம் அவளுடைய வாய் நாவின் மேல் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் பொறுப்புள்ள ஸ்திரீகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் பெரிய அளவில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3:11. அதை அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த தேவன் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அடைந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை தடைப்பட்டிருக்குமானால் இந்த வருஷம் முடிக்க போகிறதுக்குள்ளார கண்டிப்பாக தேவன் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக நீ எவ்வளோ நாள் வாழ்கிறியோ, எத்தனை வருஷம் வாழ்கிறியோ, அது வரைக்கும் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதி, உன் காலத்தோட உறுதியாக இருக்கும். ஆக பூரண ரட்சிப்பு, ஞானம் அல்லது என்னது அறிவு, இது எல்லாம் அந்த இடத்துல உனக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஏசாயா 49:8. ஏசாயா 49:8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை செழிப்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டோர்களுக்கு புறப்பட்டு போங்கள் எனவும். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 49:8 பார்க்குறோம். கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே நான் உதவி செய்தேன். ஆக கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்மளுக்கு ரட்சிப்பின் நாட்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நான் செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி நாங்கள் நம்பி இருக்கிற நம்பும் தேவனாய் இருக்கிறபடினா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். உண்மைதான் நம்பி இவ்வளோ நாட்கள் கடந்து வந்தோம்ப்பா. இப்போதும் உண்மை நம்பி இருக்கிறோம். இந்த வருஷத்தில் இவ்வளோ நாட்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த வாரமாகிலும் இந்த வருகிற நாட்களில் ஆகிலும் எங்களுக்கு நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் ஆண்டவரை மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை அற்பமாய் தொடங்கியிருக்கலாம், நடுவில் அநேக போராட்டங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்க போகிறாங்க. அதை நல்லபடியாக முடிக்க அவர்கள் உதவி செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாரும் நம்பும் நம்பிக்கையின் தேவனே நீ ரட்சிப்பை கொடுக்கிறதா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம்ப்பா. அந்த தேவன் தாண்டவரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் துவக்கினதை நீர் நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அதையே செய்து முடிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் எங்களை செழித்திருக்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வருகிற வருஷத்தில் நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை எல்லாம் செய்ய போகிறதுக்காய் நன்றிப்பா. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் அந்த வாரத்தில் இருக்கிற கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடும் போது சந்தோஷமாய் கொண்டாட, நிறைவாய் கொண்டாட கர்த்தர் கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். துதிகன மகிமையில் அம்மக்கே எடுக்கிறோம். கர்த்தர் ரட்சமே பெருமான் இயேசுவின் ஜெபிக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நிச்சயமாக நம்புங்க.
நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வருடத்தில் செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா நிலையிலும் இந்த வருஷ கடைசியில் யோசனை பண்ணி பாருங்கள், எந்தெந்த காரியத்தில் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், எந்தெந்த காரியத்தில் இன்னும் ஆசீர்வாத தாமதமாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய வழிநடத்தலும் கவலம் பாதுகாப்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் விசுவாசமாக இருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புங்க அவரை. அவர் நீதியுள்ள உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். பயங்கரமான காரியங்களை செய்து நீதியுள்ள உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென்.